இந்த லொகேஷன்ல இந்த விலையில 3 சென்ட்ல எல்லாம் 2 BHK வீடு கிடைக்கவே கிடைக்காதுங்க. சும்மா வீடு மட்டும் கொடுக்கலைங்க, வீட்டுக்குள்ள இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த வீட்டோட பிளானிங், வீட்டோட எக்ஸ்டீரியர் ஒர்க்னு எல்லாமே வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை நம்ம சுத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட டிசைனிங் அண்ட் பிளானிங்ல இருக்கக்கூடிய ஹைலைட்டை பத்தி தெரிஞ்சுக்குவோம். வீட்டோட டிசைன்னு பார்க்கும்போது எக்ஸ்டீரியருக்கு எல்லோ, ப்ரௌன், கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல டெக்ஸ்சோக்கோட எலகண்டான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை ரெடி பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் ஒர்க்னு பார்க்கும்போது ஃபால் சீலிங் ஒர்க், டிவி நெட், மாடுலர் கிச்சன், வார்ட்ரூப், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்னு எல்லாமே செஞ்சிருக்காங்க. அதுல ஃபால் சீலிங் ஒர்க்னு பார்க்கும்போது சிவில் ஒர்க்லயே கலர்ஃபுல்லா பெயிண்ட் பண்ணி ப்ரொஃபைல் லைட்டோட ரெடி பண்ணி இருக்கிறது பார்க்கறதுக்கு புதுமையா இருந்துச்சு. வீட்டோட பிளான் ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா, வசதியான ஹால், சூப்பரான ஒரு டைனிங் கம் கிச்சன், 2 பெரிய மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூம், இது போக ஒரு அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூமோட இருக்கு. இதுல இந்த வீட்டை ஃபியூச்சர்ல டியூப்ளெக்ஸ் மாடல்ல கட்டுற மாதிரி இருந்தா வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறக்கான ஸ்டேர்கேஸை வீட்டுக்குள்ள இருந்தே கொண்டு போற மாதிரியான ஒரு ப்ரொவிஷனோட ரெடி பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நல்லதா பட்டுச்சுங்க. இந்த வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை நம்ம வீடியோக்குள்ள போய் ஒன்னொன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடு மேற்கு பார்த்த மாதிரியான சைட்ல வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு 3.5 சென்ட் லேண்ட் ஏரியால கிரவுண்ட் ஃப்ளோர்லயே 1260 சதுரடியில் 2 BHKவா வசதியாக கட்டப்பட்டிருக்கு. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு டெக்ஸ்ட் ஒர்க், அது போக நிறைய விதமான டிசைன் ஒர்க், லைட் ஒர்க்லாம் கொடுத்து எல்லோ, ஒயிட், ப்ரௌன், கிரே கலர் காம்பினேஷன்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. என்ட்ரன்ஸ்ல சாலிடா ஃபுல்லா கவர் பண்ணி ஹெவியான மெட்டல் கேட் அமைச்சிருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்ததும் பெரிய காரையும் நிறைய டூ வீலரையும் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸை 11க்கு 22ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பார்க்கிங் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டெயில்ஸும், வாலுக்கு பார்க்கிங் டெயில்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரியான செராமிக் டெயில்ஸும், சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்டையும் பொருத்திருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது தேக்கு மரத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி இருக்கு. ஃப்ரெஞ்ச் டோர் டைப்ல ரெடி பண்ணியிருக்காங்க. சைடில் வர சேஃப்டி கிரிலுக்கும் டிசைனர் கிளாஸை மாட்டி மெயின் டோருக்கு கம்ப்ளீட்டாக பாலிஷிங் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்ததும் முதல்ல நம்ம பார்க்கறது 16க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட வசதியான லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவுக்கு சீலிங்கில் ப்ரொஃபைல் லைட்ஸை கொடுத்து சூப்பரான ஒரு ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை டிசைன் பண்ணியிருக்காங்க. இது போக சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்டையும் பொருத்திருக்காங்க. வீடு ஃபுல்லாமே இங்கே நம்ம பார்க்குற மாதிரியே ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸை 2x4 சைஸில் லேப் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல்களும் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல நம்ம பார்க்கறது வீட்டோட பூஜா யூனிட். கிழக்கு பார்த்த மாதிரி செம்மையான டிசைனில் வுட் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. டிவி நெட்டுக்கு ஆப்போசிட்டில் ஷோகேஸ் யூனிட் ரெடி பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸும், அந்த வாலுக்கு யூனிக்கான ஒரு பெயிண்டிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இது கிளாஸியான ஃபினிஷிங்லையும் மேட் ஃபினிஷிங்லையும் அமைஞ்சிருக்கக்கூடிய மல்டிமீடியா டிவி யூனிட் ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் அமைஞ்சிருக்கு. நிறைய ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸோட சூப்பரான ஒரு டிசைனோட வடிவமைச்சிருக்காங்க. டிவி யூனிட்டோட ரைட் சைடில் லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் இந்த வீட்டோட தென்கிழக்கு கார்னரில் வீட்டோட கிச்சன் அண்ட் டைனிங்கை கொடுத்துருக்காங்க. ஒட்டுக்கா ஓப்பன் டைனிங் கம் கிச்சனா எல்லாரும் விரும்புகிற மாதிரி டைனிங் கம் கிச்சனை பிளான் பண்ணி 10க்கு 16ங்கிற அளவோட ரெடி பண்ணியிருக்காங்க. டைனிங் கம் கிச்சன்லையும் வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல்கள் அமைஞ்சிருக்கு. டைனிங் ஏரியாவோட கார்னரில் ஹேண்ட் வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க. டைனிங்லேருந்து ஆரம்பித்து கிச்சன் வரைக்குமே வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த மாடலர் கிச்சனில் கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கிரானைட்டில் அமைஞ்சிருக்கு. சிங்கை குவாட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு கவுண்டர் டாப் அண்ட் குவாட் சிங்கை மேட்ச் பண்ணுற மாதிரி ஒயிட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷனில் நிறைய பேசினேட் இருக்குது. இது போக வால் யூனிட், எல் ஷேப்ல பெரிய RCC லாஃப்ட் யூனிட்னு கொடுத்து மாடலர் கிச்சனை அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது லிவிங் ஏரியாவோட வடக்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோருக்கு எல்லாமே இங்கே நம்ம பார்க்குற மாதிரியான அழகான உட்டன் டோரை மாட்டியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் 8க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட வெளிச்சத்துக்காகவும் 2 பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீட்டில் சிவில் ஒர்க்லேயே தான் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த பெட்ரூமில் ப்ரொஃபைல் லைட்லேயே அழகாக ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்டோரேஜுக்கு இந்த பெட்ரூமோட ஒன் சைட் வால் ஃபுல்லாமே நிறைய வார்ட்ரூப் கொடுத்துருக்காங்க. அதுலேயே ட்ரெஸ்ஸிங் யூனிட், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்குன்னு எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே ப்ரௌன் அண்ட் சாண்டல் கலர் காம்பினேஷனில் உட்டன் தீம்லேயே டிசைன் பண்ணியிருக்காங்க.
இப்போ நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு 5 டோர் மாட்டிடுவாங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் 4.5 8ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு ஆர்டிஸ்டிக் டைல்ஸையும் வாலுக்கு கிளாஸ் ஏன்னா செராமிக் டைல்ஸையும் லே பண்ணியிருக்காங்க. சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் பிராண்டடான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கறது லிவிங் ஏரியாவோட வெஸ்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட 2வது பெட்ரூம். இந்த பெட்ரூம் 10க்கு 16ங்கிற அளவில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது. இந்த பெட்ரூம்லையும் கிராஸ் வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஸ்டோரேஜுக்கான வார்ட்ரோப், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க், ட்ரெஸ்ஸிங் யூனிட்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்கு. இதோட அளவு 5க்கு 6. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்னில் டெயில் ஒர்க்கும் செஞ்சு தேவையான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் மாட்டியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீட்டை ஃபியூச்சரில் டியூப்ளெக்ஸ் மாடலில் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த டபுள் டோர் வழியாக வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார் கேஸை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த ஸ்டார் கேஸ் அவுட்டர் ஸ்டார் கேஸாக இருக்குது. இல்லை இந்த வீட்டை ஃபியூச்சரில் ரெண்டலுக்கு விடுற மாதிரி போர்ஷன் டைப்பில் கட்டுற மாதிரி இருந்தால் இப்போ நம்ம பார்க்குற மாதிரியே இந்த ஸ்டார் கேஸை அவுட்டர் ஸ்டார் கேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீட்டோட போர்வெல் அண்ட் வாட்டர் சம் வீட்டோட லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஸ்டார் கேஸ்க்கு கீழே வரக்கூடிய ஸ்பேஸில் இந்த வீட்டோட அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 4க்கு 6. இதை இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்னில் டெயில் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்டார் கேஸில் வரக்கூடிய ஸ்டெப்ஸுக்கும் கூட டெயில் அண்ட் கிரானைட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்டார் கேஸ் ஏரியா மழை பெஞ்சாலும் நனையாமல் இருக்கிற மாதிரி ஸ்லைடிங் டைப்பில் ஒரு ஷெட் போட்டிருக்காங்க. வீட்டோட டெரஸில் 2 பெரிய வாட்டர் டேங்கும் அமைச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த அழகான 2 BHK வீடு கோயம்புத்தூர்ல துடியலூருக்கு பக்கத்துல இடிகரை போகக்கூடிய ரோட்ல மணிகாரம்பாளையம்ல கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்கு. இந்த வீட்டை இன்டிவோ கொடலா சேர்த்தி 61 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரியே அழகான வீடுகளை நாங்க எந்த லொகேஷன்ல காட்டணுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீட்டோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.